கை உடைக்கிறதுன்னு ஒரு டீமுங்க. காவல்துறையிலயா? காவல்துறையில கால் உடைக்கிறதுன்னு ஒரு டீம். அது போன்று கொலை செய்யறதுன்னு ஒரு டீம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்ன ஒரு விஷயம்னா, இப்ப அங்க நடந்து என்ன சாத்தான் குளத்துல ஸ்பெஷல் டீம் தான் போய் எல்லாம் பண்ணாங்க. அங்கேயும் போறீங்க, அஜித்குமார் கொலை வழக்குல யார் என்ன பண்ணா? ஸ்பெஷல் டீம் தான் பண்ணாங்க. அந்த ஸ்பெஷல் டீம்ங்கிறது எதுக்கு காவல்துறையில உருவாக்குறாங்க? ஒரு பெரிய அஃபென்ஸ் ஒண்ணு எதனா நடந்துருச்சுன்னா அந்த அஃபென்ஸ் அது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு உயர் அதிகாரி தலைமையில ஒரு டீம் அப்போ உருவாக்குவாங்க. அதோட அந்த டீம் முடிஞ்சு போயிடுது. அதை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போயிடுது. இவங்க வந்து நிரந்தரமாவே ஒவ்வொரு காவல் நிலையத்துல ஆய்வாளர் ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சுக்கிறாரு, உதவி ஆணையர் ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சுக்கிறாரு, துணை ஆணையர் ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சுக்கிறாரு, இணை ஆணையர் ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சுக்கிறாரு. அப்ப எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டீம்ங்கிறவங்க வந்து இவங்க வந்து ஏவி விடுறது, அதாவது தூக்கி அப்படி போட்டா போயிடுங்கிற மாதிரி இவங்க ஏவி விடுறாங்க, அதை செய்யறாங்க. இதுதான் நடந்திருக்கு வந்து பெனிக்ஸ் கொலை வழக்குல. இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுக்கு முக்கிய காரணம் உயர் அதிகாரிகள் தான், இதை நான் சொல்லுவேன்.